ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்ற மோஸ்ட் ஆஃப் த வேர் என்ன சொல்றது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஷெஃப் ஆகணும், ஐ வாண்ட் டு பிகம் எ ஷெஃப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்சர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நானும் அப்படி சொல்லிட்டு இருந்த ஆளு தான். ஸோ இப்போ இருக்கிறவங்களாவது அதையாவது சொல்றாங்க. ஆனால் எனக்கு அது கூட தெரியாம தான் நான் ஒரு கேள்விக்குறியாத நின்றேன், ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டியே இல்லாம தான் நின்றேன். ஸோ அதுல தப்பு கிடையாது, நான் வந்து செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு கிடையாது. ஆனா வந்து இங்க என்ன தப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முடிவு எடுத்துருவாங்க. ஸோ கெரியர்ல என்டர் ஆகும் போது அங்க என்ன மாதிரியான ரியாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வர்ற ஒவ்வொரு மாதிரியான டிஃபிகல்டிஸ் வர்ற நேரத்துல அதை வந்து அந்த சேலஞ்சை வந்து சரி கட்ட முடியாம நிறைய பேர் வந்து நம்மளோட லைஃப் இப்படிதான் ஆயிரும் போல அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் ஃபீல் அவுட் ஆயிருவாங்க இந்த ஷெஃப் ஃபீல்ட்ல. ஓகேங்களா? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டியூட்டி ஹவர்ஸா இருந்தாலும் சரி, ஸோ அங்க இருக்கிற அந்த கிச்சன் ஹயரிக்கி, அது மட்டும் இல்லாம இருக்கிற அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சு என்டர் ஆகும் போது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்மள வந்து மேல வளராம நிறுத்தம். இதெல்லாம் தாண்டி போறதுக்கான பாதைகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் நம்மள இந்த மாதிரி அஃபோர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை தெரிஞ்சு நம்ம வந்து இந்த கெரியரை சூஸ் பண்ணும்போது நம்ம இந்த கெரியர்ல அடையணும் நினைக்கிற அந்த சக்சஸ வந்து நீங்க ஈஸியாவே கண்டிப்பா அடைஞ்சிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷெஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா வந்து நிறைய பேத்துக்கு அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ, அதை பத்தின ஒரு கிளாரிட்டியோ, ஸோ என்ன மாதிரியான ஒரு சேலஞ்ச் வரும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு புரிதலுங்கிறது இருக்காது. ஏன்னா அது அவங்களோட தப்பு இல்லை, அந்த மாதிரியான ஒரு மென்டாரும் இருக்க மாட்டாங்க நம்ம ஸ்டேஜ்ல. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட்டுங்கிறது நம்ம அந்த கெரியர்ல என்டர் ஆகிற நேரத்துல இருக்காது. நமக்கு வந்து கெரியர்ல என்டர் ஆகும்போது எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். ஆனா வேலைக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் இது என்னடா வேலை, வேற வேலைக்கு போயிடலாம் இப்படின்னு மாறும். நம்ம மைண்ட் செட்டுங்கிறது ஒவ்வொரு டயத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேங்களா? ஆனா இதுல வந்து இந்த ரியாலிட்டி தெரிஞ்சு நீங்க போகும்போது உங்களோட கெரியர்ல நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால அடைய முடியும். அதான் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஷெஃப் ஆகணும் முடிவு பண்ணிட்டா என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது த ட்ரீம் வாஸ் ரியாலிட்டி. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த வேறு இந்த கிச்சன் ஃபீல்ட்ல என்டர் ஆகிறதுக்கு மெயினா இருக்கிறது டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற விஷயங்கள் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேன்சியா காட்டுறது, இந்த டிவி ஷோஸ், இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப், இதெல்லாம் நம்ம பார்க்குற விஷயங்கள். அந்த ஃபேன்சியா வருவாங்க, அப்படி ஷெஃப்ஸ், அப்படி லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல அது வந்து அப்படியே நீட்டா அப்படியே வரும், அப்படியே பிளேட்ல பயங்கரமா பிளேட்டிங் பண்ணி அனுப்புவாங்க. அப்படியே கெஸ்ட் சாப்பிட்டு ஹாப்பியா அப்படியே அப்ரோச் பண்றது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம டே டு டே லைஃப்ல டிவிலையும் சரி மூவிலையும் சரி பாக்குறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த ஃபீல்டுக்கு தான் போக போறோம், ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம அந்த மாதிரி விஷயங்களை திரும்பி திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே நார்மலா நம்ப ஆரம்பிச்சோம். உண்மையிலே பாத்தீங்கன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே ரியாலிட்டியில் கிச்சன் எப்படி இருக்குங்கிறது நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது எனக்கு தெரியவே தெரியாது உண்மையிலே. ஸோ நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நானே எனக்கு தெரிஞ்சு, என்னடா பார்த்ததுக்கு இதுக்கு வித்தியாசமா இருக்கு, இது சம்பந்தமே இல்லையடா, இது எவனுமே சொல்லலையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல நமக்கு அந்த எக்ஸ்போசர் இருக்காது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்காது. ஓகேங்களா? அது உங்களோட தப்புங்கிறது கிடையாது. ஆனா ரியாலிட்டியில கிச்சன் சூஸ் பண்ண போறோம்னா எப்படி இருக்கும், இந்த ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஷார்ட்டா சொல்றேன். இந்த டியூட்டி ஹவர்ஸ், லாங் டியூட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கலி மென்டலி வந்து பயங்கரமான சேலஞ்சஸ் அதிகமா இருக்கும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேக் டு பேக் ஷிஃப்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ்லாம் 4 hours 5 hours தூங்கிட்டு திரும்பி பேக் டு பேக் வர மாதிரி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம இடத்துல வந்து மேன் பவர்ங்கிறது கம்மியா இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஒர்க் பண்ற என்வாயர்மெண்ட், கிச்சனை பொறுத்த வரைக்கும் என்வாயர்மெண்ட்ங்கிறது அப்படியே பீஸ்ஃபுல்லாலாம் போய் அப்படி நீட்டா டிஷ் ரெடி பண்ணி கிரியேட்டிவ் ரெடி பண்ணி அப்படியே பிளேட்ல வச்சு சர்வ் பண்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? நீங்க போனாலே ஒர்க் பண்ற இடங்கிறது இந்த ஹாட்டான ஒரு என்வாயர்மெண்ட். லைக் வந்து ஸ்டவ், கிரில் செக்ஷனு, ஹாட் பிளேட்ஸ், ஓவனு, ஸோ பேக் டு பேக் அந்த ஆர்டர் வர்ற விஷயங்கள், ஸோ கெஸ்ட் கம்ப்ளைண்ட், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஹாட்டான சுச்சுவேஷன்ல ஒரு அண்டர் ப்ரெஷர் கீழே நீங்க டே டு டே லைஃப்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே வந்து கிச்சன் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ரியாலிட்டியில. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரியாலிட்டியில இருக்குங்கிறது எனக்கே வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும்போது தெரியாது. ஸோ நீங்க வந்து ஷெஃப் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களை வந்து
ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த ரியாலிட்டி தெரியாம தான் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ல உங்க லைஃப்ல என்டர் ஆகும் போது அதை உங்களால டேக்கிள் பண்ண முடியாம நிறைய பேர் இந்த ஃபீல்ட் அவுட் வெளியே போறது ரியாலிட்டியில. ஓகேங்களா? சோ நம்ம இந்த ட்ரீம்ல பாக்குற விஷயங்கள் தான் உண்மையிலே இந்த ஷெஃப் ஃபீல்ட சூஸ் பண்ணோம்னா இருக்கும் டே டு டே லைஃப்ல அப்படின்னு நம்பினீங்கன்னா அது உண்மை கிடையாது. இப்ப நான் என்ன சொன்னேனோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட டே டு டே லைஃப்ல இருக்கும். இந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் லைக் கிச்சன்ங்கிறது ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வாயன்மெண்ட், லைக் அப்படியே ஃபாஸ்ட் மூமெண்ட் ஒரு ஆர்டர் வரும் நெக்ஸ்ட் மிஷன்லா அந்த மாதிரி ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு 12 hours சிட்டிங் ஒரு ரெஸ்டே எடுக்காம ஒர்க் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். இங்க மோஸ்ட் ஆஃப் த ஷிப் ப்ராப்பரா சாப்பிடுறதே கிடையாது. அந்த மாதிரியான ரியாலிட்டி தான் உண்மையிலே இருக்கும். இல்லைங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஷெஃபா சூஸ் பண்ண போறீங்கன்னா உங்க மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஏத்திக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நான் 1 by 1 அடுத்தடுத்து ஒவ்வொரு டாபிக்கை பத்தியும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்கள் ஷெஃப் ஆன் முடிவு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டியூட்டி ஹவர்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் இருக்க போகிறதுல டே டு டே லைஃப்ல நார்மலாகவே இந்த மாதிரியான ஒரு டியூட்டி ஹவர்ஸ் தான் உங்களுக்கு இந்த கெரியரை சூஸ் பண்ணால் இருக்கும். ஓகேங்களா? பட் இப்போ கரண்ட்ல டிபெண்டிங் அப்போ அந்த ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து மாறுது ஒரு சில இடங்கள்ல. ஆனால் யூனிவர்சல் ட்ரூத் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மினிமம் 12 to 16 hours வரை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 9 to 5 ஜாப் மாதிரி இருக்கும். ஃப்ளெக்சிபிளான ஆஃபு, ஸோ வீக்கெண்டானா லீவு, ஸோ கரெக்டாக கிடைக்கும், அதுவும் கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடலாம் இருந்துடாதீங்க. அப்படி இருந்து உங்களுக்கு இந்த கெரியருக்குள்ள என்டர் ஆகணும்னா அது உங்களோட சாய்ஸ். இப்படிதான் இருக்குங்கிற ரியாலிட்டி சொல்லிட்டேன் நான். ஸோ வீக்கெண்ட்லாம் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்பதான் வேலையே ரொம்ப பீக்ல இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வீக்கெண்ட்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண வர்றதுக்கு ஒரே இடம் இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த பீக் ஹவர்ஸ் பீக் டேங்கிறதே அப்பதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹாலிடேஸ், பப்ளிக் ஹாலிடேஸ், ஃபெஸ்டிவல் டைம், அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரியான டைம்கள் எல்லாம் நமக்கு ஆஃப்ங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஆஃபே இருந்தாலும் சம்டைம்ஸ் கட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஷெஃப் ஃபீல்ட்ல சூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டியூட்டி ஹவர்ஸ் தான். ஏன் நான் இதை சொல்றேன்னா நான் கெரியரை சூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு பாயிண்ட் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னா எனக்கு அது மாதிரியான விஷயங்களே எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அப்ப இல்லை. டியூட்டி ஹவர்ஸ்லாம் இப்படி இருக்கும், ஸோ கிச்சன்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்னு இருக்கும், இந்த மாதிரி மென்டலி ஃபிசிக்கலி இந்த மாதிரி சேலஞ்ச்லாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு எக்ஸ்போசரே இல்லை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஒன்லி ஷெஃபாக தான் ஆக முடியுங்கிற அந்த மைண்ட் செட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் அது போக உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நான் சொன்ன இந்த டியூட்டி ஹவர்ஸ் தான். ஸோ டியூட்டி ஹவர்ஸ்ங்கிறது டே டு டே லைஃப்ல நான் ஸ்டாப்பா 12 to 16 hours ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி சம்டைம்ஸ் மிட் நைட்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் டின்னரிங் கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே தேவையான மிஷன்ல ரெடி பண்ண இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டாப்பா கண்டினியூஸா கிளாக் சுத்துற மாதிரி உங்களுக்கு ஒர்க்கும் அடுத்தடுத்து நான் ஸ்டாப்பா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிற நேரத்தில் இந்த டியூட்டி ஹவர்ஸ்ங்கிறது இப்படிதான் செட் ஆகி இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட டியூட்டி ஹவர்ஸ்ங்கிறது ஹோட்டல் ஃபீல்ட்ல 12 to 16 hours டே டு டே லைஃப்ல இந்தியாவில் இப்படித்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெஷர், இந்த அண்டர் ப்ரெஷர் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வாயர்மெண்ட். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த வேர் இந்த சம்டைம்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஷெஃப்ஸ் எல்லாம் ஃபைட் போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல்ல இழந்து ஸோ ப்ரெஷர்ல ஒர்க் பண்றதுனால அந்த கண்ட்ரோல்ல இருந்து சம்டைம்ஸ் ஃபைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரியும். எப்பயுமே நீங்க உங்களோட கண்ட்ரோல் இழந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கிச்சன்ங்கிறது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஒரு ப்ரெஷரான ஒரு என்வரன்மெண்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா எனக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் ஆர்டர் வரும், கெஸ்ட் கம்ப்ளைண்ட் வரும். சப்போஸ் கெஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்தா அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். கெஸ்டோட கம்ப்ளைண்ட்ங்கிறது அது நீங்க அந்த கெஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்றது அது ஒரு பயங்கரமான விஷயம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்
அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் வருதுன்னா உங்கள் டீம் கீழே கரெக்டாக வந்து வித்தவுட் மிஸ்டேக் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபுட்டையும் கரெக்டாக வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணணும். உங்களோட ஆர்கனைசேஷன் உங்களோட ஹோட்டலுக்கு இருக்கிற இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றபடி வித்தவுட் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸுங்கிறது வந்து ஒரு ஹாட்டான சுச்சுவேஷன், லைக் வந்து கிரில் செக்ஷன், பேக்கிங் ஓவன், அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்ஸு, ஹாட் பிளேட்ஸு, ஷார்ப்பான நைஃப்ஸு, ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷர் அதுவே நம்மளை வந்து ஆல்ரெடி ஃப்ரெஷர் ஆக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் கம்ப்ளைண்ட், கேஓடி, ஆர்டரு, பேக் டு பேக் ஆர்டரு, ஸோ ஆன் டைமில் எல்லாம் போய் ஆகணும். இப்படிங்கிற டோட்டல் கமிட்மெண்ட்டும் நம்மளை வந்து ஒரு ஃப்ரெஷர் கீழே தள்ளும். ஓகேங்களா? ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரெஷரையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் ஒரு கரெக்டான டீம் ஒர்க், அது மூலம் கரெக்டான கம்யூனிகேஷன், கரெக்டான பிளானிங், இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு பீக் ஹவர்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனுங்கிறது வரும். அதை பார்த்து நம்ம என்னைக்கும் பயந்துடக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்துல தான், அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஆன் பாயிண்ட் கரெக்டாக பிளான் பண்ணி வேலை பார்க்கணும். ஸோ கிச்சன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ட்ராக போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நார்மலாகவே இருக்கும். ஸோ இதை பார்த்துலாம் பேனிக் ஆகாதீங்க. ஸோ இதைத்தான் நான் சொல்ல வந்தது. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹயரிக்கி இதுதான் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, கிச்சனோட பிரிட்ஜ் மாதிரி. ஓகேங்களா? இங்கே ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்ல இருந்து ஃப்ரம் நம்ம டிஷ் வாஷர் லைக் ஸ்டூவர்டிங் வர ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இங்கே ஒரு ஸ்டாண்டர்டைஸா இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஒர்க் பண்றதுல எல்லாத்துக்குமே ப்ரெஷருங்கிறது அந்தந்த ரோலுக்கு ஏற்றாப்புல கண்டிப்பாக இருந்தே தீரும். ஓகேங்களா? லைக் கோமி ஷெஃப், டிஷ் வாஷர்லேருந்து ஆரம்பிச்சு கோமி ஷெஃப், அதுக்கப்புறம் லைன் குக்கு, அப்புறம் ஷெஃப் தி குசின், பேஸ்ட் ஷெஃப், ஷூ ஷெஃப், எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப், ஸோ சேஃப்டி பார்ட்டி, இந்த மாதிரியான ஒரு ஹையாரிக்கி பேஸில் தான் வந்து இங்கே வந்து இந்த பிஸி கிச்சனை மேனேஜ் பண்ணுறது. அவங்கவுங்க அந்த ரோல்ல இருந்து இந்த பிஸி கிச்சனை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ கிச்சனை சூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ட்ரெயினில இருந்து ட்ரெயினி டு கோமி ஷெஃப், கோமிக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பொசிஷனாக நீங்க டெமி, அப்புறம் வந்து அதுல இருந்துட்டு அப்புறம் சிடிபி, அப்புறம் சீனியர் சிடிபி, சூஸ் ஷெஃப், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அடுத்தடுத்து போற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேங்களா? ஆனா காமனா வந்து இந்த மாதிரி தான் ஹயாரிக்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆரம்பிக்கிறது கோமில இருந்து ஆரம்பிப்பீங்க. ஒரு பேசிக் வேஜஸ்ல இருந்து, ஒரு சேலரி வேஜஸ்ல இருந்து தான் ஆரம்பிப்பீங்க. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சாலே இவ்வளவு லேக்ஸ்ல சம்பாதிக்கலாம், இத்தனை லேக்ஸ்ல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இந்த உள்ள வந்தவொடனே தான் தெரியும் நமக்கு. அதெல்லாம் வந்து ஒரு போஸ்டிங் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட எக்ஸ்போசர் இதெல்லாம் வச்சு நம்ம இருக்கிற போஸ்டிங்கை பொறுத்து சேலரிங்கிறது மாறும். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்டிங்கில் வர்றப்போ வந்து கோமிலிருந்து ஆரம்பிக்கிற பேசிக் வேஜஸ், பேசிக் சேலரியில் இருந்தால் நம்மளோட லைஃப்ங்கிறது நம்மளோட கெரியரில் கிச்சன் ஃபுல்லாக என்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹயாரிக்கி பேஸில் தான் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் படி தான் இந்த பிஸியான கிச்சனுங்கிறத ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறணும்.